ஹாய், வெல்கம் பேக் டு மார்க்கெட் டைம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல்ல வந்து சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸா நம்ம ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ, அந்த வீடியோல நம்ம எப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு 1/2 அன் ஹவர் கேண்டில். அந்த கேண்டிலுடைய ஹை லோவ மார்க் பண்ணி, அத வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவோட அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா, நம்ம ஒரு ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு பல இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அந்த மாதிரி எந்த இண்டிகேட்டருமே நம்ம யூஸ் பண்ணாம சிம்பிளா ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் எப்படி நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப இந்த வீடியோல ரொம்ப டீப்பா நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நாம எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும்தான். இதை நீங்க எந்த ஒரு அட்வைஸாவும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி மார்க்கெட்ல உள்ள சாதக பாதகங்களுக்கு ஏற்ப நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அது வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு அந்த டூல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்குனே ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில போனீங்கன்னா ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகே. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 24,200. ஸோ இந்த 24,000 சில்லற அப்படிங்கிற அந்த ப்ரைஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நம்ம எடுத்திருக்கிற ப்ரைஸும் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது என்னன்னா 24,200 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம் அப்படிங்கிறபோது நம்ம வந்து இன்னைக்கு என்ன புட் பிரீமியத்தை தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம். ஸோ என்னன்னா புட் பிரீமியம் வந்து நமக்கு வந்து எங்கே வந்து ஹையா, அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி நம்ம வந்து இன்னைக்கு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து 9:15க்கு நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைமிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 9:45க்கு முடிஞ்சிடும். ஓகேவா? 9:45க்கு முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஹை லோ மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த ஃபெபனாச்சி டூல் வந்து எப்படி வந்து செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துலாம். இல்லைன்னா நம்மளுடைய இதில் பிளேலிஸ்ட், அதாவது என்னன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகே. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1/2 அன் ஹவர் கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அதோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒயிட் கலர் லைன் வந்து அதோட லோ, அதே மாதிரி மேலே இருக்கிற ஒயிட் வந்து அதோட ஹை. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இதை 5 மினிட்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் திருப்பி. ஓகேவா? 5 மினிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலில் நம்ம இதில் வந்து ஒரு சின்ன இண்டிகேட்டர், இதில் என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா, ஒரே நிமிஷம், ஆங்கர்டு வைவர். இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலில் நீங்கள் வச்சுட்டு சும்மா ஒரு கிளிக் பண்ணால் போதும். இது வந்து ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ பட் நம்ம ட்ரேட் எடுக்கிறது முழுக்க முழுக்க நம்ம எதை வச்சுன்னா ஃபெபனாச்சி வச்சு தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே. நம்ம 9:45க்கு நம்ம வந்து அந்த லைன் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ 9:45 அப்படிங்கும்போது இந்த கேண்டில் கரெக்டாக நமக்கு வரும். ஓகேவா? 9:45 அப்படிங்கும்போது இந்த கேண்டில் நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 50%. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% சொல்லுவோம் இல்லையா, 50%. ஸோ இந்த 50%க்கு மேலே ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து
அ அந்த ட்ரேட வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ, இப்ப நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றோம். அப்ப பை பண்ணணும் நம்ம வந்து. ஓகேவா? அப்ப 50%க்கு கீழ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம எதிர்பார்க்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து கீழ இந்த இருக்கு இல்லையா? இந்த லோ இருக்கு இல்லையா? இதான் வந்து லோ. இந்த லோக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். அதே சேம் டைம்ல இந்த வைவாப் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? இந்த இண்டிகேட்டருக்கு மேல ஒரு குளோசிங் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த ட்ரேட வந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து நமக்கு 9:45க்கு மார்க்கெட் வந்து நம்ம குளோசிங் முடிஞ்ச உடனே தான் அந்த லைன நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து நம்ம வந்து ஹை லோவ மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோவ. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 50% கீழ வந்துட்டோம். இல்லன்னா வந்து அதுக்கு மேல வந்து ஒரு 50%க்கு மேல நமக்கு க்ளோசிங் குடுக்கு அப்படின்னாலே, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. நமக்கு எப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா 9:59 திருப்பி அந்த 50%க்கு அப்புறம். இதான் வந்து 9:45 கேண்டில். அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வச்சிருக்கோம். எப்போ வந்து அந்த 50%க்கு மேல நமக்கு ஒரு க்ளோசிங் குடுக்கோ, அதோட 50% அடுத்து வந்து மார்க்கெட் வந்து எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டிலா இருக்கிறனால, இதோட 50% ஃபர்ஸ்ட்டு இந்த என்ட்ரி குடுக்குற கேண்டிலுடைய 50% ஆவரேஜா நம்ம வச்சுக்கிட்டு, அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட குளோசிங் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரூ. 99. ஸோ இத 50%ஆ இத வந்து இந்த பெரிய கேண்டில்ல 50% வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ 50% அப்படின்னா, ஆவரேஜா இந்த லைன வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே. இப்ப இந்த இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடம். இந்த இடம் நமக்கு பிரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. ரூ. 92. ஸோ ரூ. 92க்கு நம்ம என்ட்ரி ஆகுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம இந்த இருக்கு இல்லையா? ரூ. 92க்கு நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரூ. 104ங்கிறது இது ஹை. இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் இத டச் பண்ணல. அதனால மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து அ இந்த இடத்துக்கு போகும். இன்கேஸ் மார்க்கெட் இத டச் பண்ணிட்டு அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். இல்லன்னா வந்து அடுத்து வந்து மார்க்கெட் திருப்பி என்ட்ரி கிடைச்சா என்ட்ரி ஆகலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த கேண்டில் குளோசிங் பிரைஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து 50%க்கு வரல. அதோட 75%க்கு வந்திருக்கு. ரூ. 92 அப்படிங்கும்போது நம்ம அது எங்க லோவா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அடுத்த கேண்டில் லோவா வந்திருக்கிறது வந்து ரூ. 94க்கு வந்திருக்கு. ஸோ ரூ. 95 தான் லோவா வந்திருக்கு. ரூ. 95க்கு என்ட்ரி ஆனீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ரூ. 105ங்கும்போது நம்ம எக்ஸிட் ஆயிரணும். ஸோ ஒரு ஸ்கால்பிங் மாரி தான் இந்த டூல நம்ம பயன்படுத்தணும். கண்டிப்பா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுக்கும். எங்க வரைக்கும்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா? ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ரூ. 120ங்கும்போது அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃபா உட்கார்ந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்த நம்ம டார்கெட்டா வச்சுட்டு எக்ஸிட் ஆயிரலாம். நான் மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன டார்கெட் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அது சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த மாரி நான் வந்து பண்ணக்கூடியவன் தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த இடம் இதோட இது குளோசிங் குடுத்த உடனே, இந்த 50% ரூ. 92 அப்படிங்கிற இடத்துல நான் ஆர்டர் ஆயிடுச்சு எனக்கு. ஆர்டர் ஆகி மார்க்கெட் மேல போகல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கீழ அதாவது இந்த லோ இருக்கு இல்லையா? இந்த ஜிங்க் லோ இருக்கு இல்லையா? இந்த லோவுக்கு கீழ நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மைண்ட்ல வச்சிருந்தேன். ஸோ இதோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 70 மன்னிக்கணும் ரூ. 72. சரி. நான் எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 92 ரூ. 92க்கு நான் எடுத்திருக்கிறேன். ஆவரேஜா ரூ. 92க்கு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ரூ. 72 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். ஆனா மார்க்கெட் நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழ ஆ வரல. மார்க்கெட் கீழ தான் வந்திருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஒரு 2, 3 நிமிஷம் மார்க்கெட் கீழ. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த லோவுக்கு கீழ மார்க்கெட் வந்துன்னா நம்ம எக்ஸிட் ஆயிருவோம். 92 ரூ. 72 கீழ மார்க்கெட் வந்துன்னா, இந்த ஸ்விங் லோவுக்கு கீழ வந்துன்னா எக்ஸிட் ஆயிருவோம். குளோசிங். ஸோ குளோசிங் குடுத்துருக்கலாம். ஸோ ஆனா மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழ நம்ம வரல. மார்க்கெட் நமக்கு வந்து. ஓகேவா? ஆ அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, மார்க்கெட் அப்படியே மேல மேல போச்சு. நான் ரூ. 92 எடுத்தேன். 104. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் வந்து ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். இது ரூ. 104 15 பைசா அப்படிங்கும்போது நான் ரூ. 103க்கு போட்டு வச்சிருந்தேன். எனக்கு அடுத்த ஒண்ணா எக்ஸிட் ஆயிட்டேன் மார்க்கெட்ல இருந்து. அதுவே ஆர்டர் நான் வந்து பை பண்ணிட்டு, உடனே நான் வந்து இந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். இந்த லோவுக்கு கீழ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சிங்க் இருக்கு இல்லையா? இந்த சிங்க் லோவுக்கு கீழ தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வரலாம். வந்து குளோசிங் குடுத்தது அப்டின்னா, நம்ம வெளிய எக்ஸிட் ஆயிருவோம். இதோட ரூ. 72க்கு கீழ மார்க்கெட் குளோசிங் குடுத்துனா எக்ஸிட் ஆயிருவோம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து மார்க்கெட் நல்லாவே மேல போச்சு. நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன்.
ஸோ இப்படி தான் வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கணும். இதில் எந்த விதமான இண்டிகேட்டரும் கிடையாது. இண்டிகேட்டருங்கிறது இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வைவாப் வந்து எதுக்குன்னா, மார்க்கெட் ஒரு வேளை இன்கேஸ் இந்த இடத்துக்கு கீழே இங்கே வரும். இந்த லோவுக்கு கீழே இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய லோவுக்கு வரும். லோவுக்கு வந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா, நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 50% யூஸ் பண்ணலாம். 50%க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கலாம். க்ளோசிங் எடுத்துட்டு ப்ரீவியஸாக எந்த ஒரு ஸ்விங் இருக்கோ அந்த ஸ்விங் லோவுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு கீழே ரூ. 72 லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டார்கெட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்கணும். இல்லைனா வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அந்த இடம் வரும்போது நம்ம அப்படியே மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ இதுதான் நம்ம எடுத்திருந்த இன்னைக்கு எடுத்த ட்ரேட். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணக்கப்புறம் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 9:59க்கு ஒரு நல்ல ஒரு புல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்கு. ஸோ க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த டச் பண்ணி டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் ஆர்டர் ஆகிட்டு எடுப்புனா மேலே போய் ரீச் ஆகிட்டு தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது தான் ஆர்டர் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ ஆர்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணோம். ஸோ ஆர்டர் ஆகிட்டு ஓகே நம்ம எடுத்துட்டோம். இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிரும். ஸோ வரல மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே நல்லாவே ஒரு போயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஹையாக போடுற மாதிரி ரூ. 145 மேலே நல்லா ஹையாகவே போயிடுச்சு. ஹை பார்த்து ரூ. 155 போயிருக்கு. ஓகே, இதான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.